வணக்கம். அறிவோம் குருவை நன்றாக. குருவாக குருவே துணை. அறிவோம் ஆன்மீகம் என்ற நிகழ்ச்சியில் இன்னைக்கு நான் யார் என்பதை பற்றி பார்க்கிறோம். நான் யார், நான் யார், நீ யார், நானும் தெரிந்தவர் யார் யார். இந்த பாடல் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் குடியிருந்த கோயில் என்ற படத்தில் ஒரு சிறப்பான பாடல். அதாவது நான் யார் என்று அவரை கேட்டுக்கொள்வார். அவர் அந்த சுச்சுவேஷன் அந்த மாதிரி இருந்தால் கூட இது ஆன்மீகத்தில் நாளும் தெரிந்தவர் யார் என்பது, நாலுன்னா 4 வேதம் அல்ல. இது நான்கு என்பது உடல், மனம், உயிர், ஆன்மா. இந்த 4ஐயும் தனித்தனியாக யார் அறிந்து கொள்கிறார்களோ இது நாளும், அதாவது உடலும் மனமும் இகலோகத்தை சார்ந்தது, உயிரும் ஆன்மாவும் பரலோகத்தை சார்ந்தது. இதை அறிந்து கொள்பவனே ஞானியாகிறான். உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும். அது வேட்டைக்காரனில் அதே புரட்சி தலைவர் பாடின பார்த்தா இதுவும் உன்னை அறிந்தால் என்று நம்மை தான் சொல்ல. அதாவது எவன் ஒருவன் தன்னை அறிந்து கொள்கிறானோ அவனே உலகத்தில் எல்லாத்தையும் வெல்வான் என்பது நேரி. இதெல்லாம் அந்த காலத்தில் கவிஞர்கள். அடுத்தது வாலி ஒரு பட்டிமன்றத்தில் பேசும்போது சொல்லுவார், நான் மறையை கற்றவனா ஞானி, நான் மறையை கற்றவனே ஞானி என்பவர். நான்மறை என்பது வேதங்கள். வேதங்களை கற்றவன் பண்டிதமாவான், ஆனால் ஞானி ஆக மாட்டான். நான் என்ற ஆணவத்தை எவன் மறைய வைக்கிறானோ அவனே ஞானி ஆவான் என்பதுதான் இதனுடைய தீர்க்கமான பொருள். திருமூலர் அழகாக சொல்வார், தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான், தன்னை அறியும் அறிவால் அறிந்த பின் தன்னை அர்ச்சிக்க தான் இருந்தானே. எவனொருவன் தன்னை அறிந்து கொள்கிறானோ அவன்தான் ஞானி ஆவான் என்பது இந்த பாடலில் ரொம்ப தெளிவாக விளக்கிறார். இறைவன் எங்கே இருக்கான்னு சொல்கிறார் பாருங்க. அதாவது வெளியில் இல்லை, நம்மளோட தான் இருக்காருன்றது ரொம்ப அருமையாக சொல்வார். மாடத்துளானிலன், மண்டபத்து உளானிலன், கூடத்துளானிலன், கோவில் உளானிலன், வேடத்துளானிலன், வேட்கை விட்டான் நெஞ்சின் மூலத்துள்ளே நின்று முக்தி தந்தானே. அவன் மண்டபத்தில் இல்லை, மாளிகையில் இல்லை, கோயில் இல்லை, எங்கேயும் இல்லை. எங்கே இருக்கான்? வேட்கை விட்டான் எல்லாம் ஆசைகளை தொடர்ந்த அந்த நெஞ்சில் உள்ள அந்த மனக்கோயிலில் தான் இறைவன் குடிகொண்டிருக்கிறான் என்பதை தெளிவாக விளக்குகிறார். அடுத்து ராமகிருஷ்ண பரமஹம்சர் மிகப்பெரிய மகான், காளி உபாசகராக இருந்தார். ரொம்ப காலம் காளி உபாசகராக இருந்தார். தோத்தாபிரிஜின்னு ஒரு பெரிய மகான் அவரை சந்திக்கும்போது, என்ன நீங்கள் சிறுபுறத்தனமாக இன்னும் தெய்வ வழிபாடே இருக்கீங்க, காளி உபாசகர் இருக்கொள்ளி தான் எல்லாம் காளிகிட்ட நீங்கள் பேசுறீங்க, எல்லாம் தெரியும், அதை விட ஒரு அத்வைதம் என்ற ஒரு சிறந்த பொருள் இருக்குது, அதை உங்களுக்கு தோத்திரம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவருக்கு அந்த அந்த மந்திரத்தை சொல்லி அவருக்கு அந்த தீட்சை கொடுத்து அந்த காட்சியை உணர வைக்கிறார். அப்போ அவர் ஒத்துக்கிறார். அருவன் தான் சிறிது துவைதத்தை விட அத்வைதம் தான் சிறந்ததுன்னு அவர் ஒத்துக்கிறார். அது மாதிரி அந்த அத்வைதத்தை போயிட்டு தோத்தாபிரிஜிக்கு அப்புறம் தான் அவர் அதை அந்த அந்த நிலைக்கே வந்தார், அந்த ஒளியை பெற்றார். அது வரைக்கும் அவர் காளியைத்தான் மிகப்பெரிய இதுவாக அப்படியே அந்த இது பெற்றதுக்கு அப்புறமும் காளியை தான் ரொம்ப நேசிச்சுட்டு வந்தார். விவேகானந்தர் அவர்கிட்ட சீடராக சேரும்போது அவர் முதல் கேட்ட கேள்வியே, நீங்கள் கடவுளை பார்த்துருக்கிறார் போது தனிமையில் இருக்கும்போது எல்லாரையும் அனுப்பிச்சிட்டு அவருடைய கண்ணின் மூலிமா நேர தீட்சை கொடுத்து அவருடைய அந்த சில நொடிகளில் அந்த வெளிச்சத்தை அவர் காமிச்சார். அப்போ தான் அதுக்கப்புறம் அவர் சாஸ்திரமாக விழுந்து வணங்கி அவருடைய சீடரானார் விவேகானந்தர். இப்படி பல மகான்கள் தன்னை அறிந்து கொண்டு தான் தன்னை உணர்ந்திருக்கிறார்கள். திருவள்ளுவர் அழகாக சொல்வார், அதாவது தன்னுயிர் தானற பெற்றானை ஏனைய மண்ணுயிரெல்லாம் தொழில்வர். எவன் ஒருவன் தன்னுடைய எல்லா போக்கையும் அறிந்து கொள்கிறானோ தன்னை அறிந்தவன் தான் மற்றவனை அறிய முடியும், இல்லைங்களா? அப்போ தன்னை அறிந்தவன் தான் எல்லா உயிரும் அவர் தொழில் என்பது திருக்குறளுடைய மூலமொழி. ஐயப்படாதது அகத்தது உணர்வானே, தெய்வத்தோடு ஒப்பக்கொள்கிறார். ஒருவரை பார்த்தவொடனே அவன் உள்ளத்தில் என்ன இருக்குதுன்னு எந்த தெல்ல தெளிவாக சந்தேகம் இல்லாமல் எவன் ஒருவன் அறிந்து கொள்கிறானோ அவன் தெய்வத்துக்கு சமமானவன்றார். அப்போ தன்னை அறிந்தால்தான் பிறரை அறிய முடியும்.
இதுதான் வந்து ஒரு சாத்தியமான ஒரு உண்மை. எனவே இந்த திருக்குறள்படியும் திருமூலருடைய வாசகப்படியும் தன்னை உணரும் தன்மையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். தத்துவம் 96 தகவலா வாயு 10 மெத்தன நாடி 10 மெய்யுள்ளே ஆதாரம் சுத்தமாம் கரணம் 4 தோன்று மண்டலங்கள் 3 இத்தனை அறிய வல்லால் இறைவராக இருப்பதாமே என்பது மொழிமொழி 30 உள்ள பாடல். அதாவது நம்ம உடம்புல 96 தத்துவங்கள் இருக்குது. தசநாளிகள், தச வாயுக்கள், இது மாதிரி இந்த எல்லாமே நம்ம உடம்புல இத்தனை பாசிட்டிவ் நம்ம என்னன்னு தனித்தனியாக தெரிந்து கொள்கிறோம் தான். அப்போ என்ன அர்த்தம்? தன்னை அறிந்து கொள்வது தான். அது வந்து தனித்தனியாக சொல்லலாம், வேறு ஒன்றும் இல்லை. அப்போ எல்லாவற்றையும் நம்முடைய தெளிவாக தன்னை உணர்வு நிலை வந்தது அப்படின்னா நம்ம இறைவனை அடைய முடியும் என்பது இது தீர்க்கமான ஒரு கருத்து. எல்லாத்தை விட கடைசியாக முருகப்பெருமான் பாடலில் வரும். அதாவது சுப்பிரமணியர் சுத்தரவுன்னு சொல்லிட்டு ஒரு பாடலில் 98வது பாடலில் ஒரு பாடல் வரும். எவன் பெரியவன் என்ற தலைப்பில் வந்து ஒரு பாடலில் பொன்வெள்ளி செய்கிறவன் பெரியவன் அல்ல, புகழான அட்டசித்தி பெரியவன் அல்ல. என்ன சொல்ற? பொன்வெள்ளி செய்கிறவன் பெரியவன் அல்லப்பா, புகழான அட்டசித்தி செய்த சித்தனும் பெரியவன் அல்ல, முன்னின்ற வைத்தியனும் பெரியவன் அல்ல, பெரிய மருத்துவனாக இருப்பான் அவனும் பெரியவன் அல்ல. என்ன மூச்சடிக்கு எழுபவனும் பெரியவன் அல்ல, வாசியவன் பண்ணுறான் அவனும் பெரியவன் அல்ல. அப்போ யார் தான் பெரியவன்றது? சின்ன முள்ள குழியொழியோன்னு பெரியவன் இல்லை, தீட்சமாகி எல்லாம் செய்கிறாங்க அவனும் பெரியவன் இல்லை. அதாவது திறமுடனே கவனமிட்டோன்னு பெரியவன் இல்லை. தன்னிலையை உணர்ந்தவனையே பெரியவன் ஐயா. தன்னிலையை எவன் ஒருத்தன் உணர்றானோ அவன் தான் பெரியவன்றார். தன்னிலை அறியாதவன் வகைகட்ட சண்டி மாறியன்றார். இதை விட சிறப்பாக வந்து எதுவும் சொல்லவே முடியாது. எனவே அனைவரும் தன்னிலை அறிந்து தாழ் உயர்ந்து இறைநிலையை பெற எல்லாம் வல்ல ஆண்டவனை விரும்பி இதோடு என்னுடைய பேச்சு மட்டும். நன்றி, வணக்கம். உருவாய் எருவாய் உலதாய் எழுதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் விகிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருவாய் குகனே.